தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி குறிப்பாக எப்பொழுது ஆளுநரிடம் அழைப்பு வரும் என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில் மூன்றாவது முறையாக தற்பொழுது விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநரை சந்திக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எடுத்த அந்த முடிவு அப்படிங்கிறது இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து பேசலாம். சார் வணக்கம். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததிலிருந்து காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? ஏன்னா அந்த எதிர்பார்த்த நம்பர் இல்ல 108 தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட்டணி அமைப்பதற்கான முடிவை எப்படி எடுத்தீங்க? உடனடியாக அது அமைஞ்சதா? இல்லை, இது ஒட்டுமொத்தமா தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும்போது தாவேகா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 108 தொகுதிகள் வந்திருக்கு. நம்முடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் மக்களுக்கான கட்சி, மக்கள் நலனை சார்ந்த கட்சி என்பதால் இந்த முடிவை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எடுத்திருக்கு. இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்திருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் நிபந்தனையோட சேர்ந்திருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்? விஜய் மேல ஒரு டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் கிடையாது. அது யதார்த்தமா அகில இந்திய தலைமை எல்லாரும் கலந்து யோசித்து என்னென்ன டிமாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மும்மொழி கொள்கை ஆகட்டும், செக்குலர் பார்ட்டி, அதை தவிர வேற ஏதாவது என்டிஏல இருந்து வரக்கூடாது, இது மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்க. அதனால காங்கிரஸ் ஆல்வேஸ் த பீப்புள் வெல்ஃபேர் பார்ட்டி, வாட் எவர் த வாண்ட் இம்ப்ளிமெண்ட் ஃபார் த பீப்புள். எத்தனை அமைச்சரவை கேட்டிருக்கிறீங்க? குறிப்பா நாளை அவருடைய பதவியேற்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய அமைச்சரவை பட்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவுக்கு நாங்க கூட்டணி ஆதரவு கொடுத்திருக்கோம், ஆனா அமைச்சரவையில் இடம்பெற போறதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்களா? அது அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். எத்தனை சீட் சார்? அதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். எத்தனை செய்தியாளர் சந்திப்புல கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா? இல்ல, அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஓகே, அது இன்றைக்கோ இரவோ நாளை காலையோ அவங்க சொல்லுவாங்க. ஓகே. இப்போ குறிப்பா நீண்ட காலமா திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதெல்லாம் பெரிய டிமாண்ட் அப்படிங்கிறது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது தான். இப்போ அது நிதர்சனம் ஆக போகுது. எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க? திமுக இதை செய்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, டீசென்ட்ரலைஸ்டு பவர், அதிகார பகிர்வு தான் இந்தியாவுடைய ஆத்மா. அதிகார பகிர்வு என்பது தான் ஜனநாயகம். அந்த அதிகார பகிர்வு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நாளைக்கு ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதே மாதிரி ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்களா? அதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறதுல தயக்கம் இருக்குமா? இல்ல, இந்தியா மட்டுமில்ல, உலகம் முழுவதும் அதிகார பகிர்வு, டீசென்ட்ரலைஸ் ஆஃப் த பவர் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே நடைமுறைப்படுத்தப்படுது. அது தமிழ்நாட்டில் இது நடந்திருக்குது. இனி வரும் காலங்களில் இது தொடரும். நாளைக்கு பதவியேற்பு விழா நடைபெறதா இருக்கு. குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் வருவாங்களா? கார்கே உள்ளிட்ட அவங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அது மாதிரியான பிளான் இருக்கா? இல்ல, தவக தலைவர் திரு விஜய் அழைப்பு கொடுத்திருக்காரு. அவங்க இப்போ இன்னைக்கு இரவு தெரியும் நம்ம என்ன ப்ரோக்ராம், அவங்க எந்த ஷெட்யூல்ல இருக்காங்க. கேரளாலையும் இப்போ பதவியேற்பு விழா நடக்க போகுது. அது நேரம் இருந்தால் கண்டிப்பாக எங்க தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். ஓகே, எப்படி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு? இப்ப இந்தியா கூட்டணியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திமுக தான் ஒரு பெரிய பலம் சொல்லி இவ்வளவு நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக காங்கிரசினுடைய கூட்டணி அப்படிங்கிறது களத்துல இருக்கு. சோ இப்போ இந்தியா கூட்டணியே பிரேக் ஆயிருக்குன்னு பாக்கலாமா? இப்போ கனிமொழி அவங்க கூட எங்களுடைய நாடாளுமன்றத்துல சீட்டெல்லாம் மாத்திருங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இது இந்திய அளவுல எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு சார்? விஜய் அவங்களுடைய அமைச்சரவையில பங்கேற்க வேண்டும் தான் உங்களுடைய மோட்டிவா, இல்லாட்டி இந்தியாவுடைய அந்த இந்திய கூட்டணியே ஒரு பெரிய கொலாப்ஸா மாறி இருக்கிறது அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல, இது நான் ஏற்கனவே சொன்ன காங்கிரஸ் பார்ட்டி பீப்புள் வெல்ஃபேர் பார்ட்டி, மக்களுக்கான, மக்கள் நலனுக்காக சார்ந்த பார்ட்டி. மக்களுக்காக என்ன நல்ல முடிவு எடுக்கப்படுமோ அந்த முடிவை தான் காங்கிரஸ் பார்ட்டி எடுக்கும் எப்பவுமே. அந்த அடிப்படையில் தான் எந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணியே பிரேக் ஆகுது, அதுக்காக கேட்கிறேன். இந்தியா கூட்டணின்றது இருக்கு இந்தியா முழுவதும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இங்க மக்களுடைய நலனுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.